Right, good evening, students. So, in today's class, we'd like to talk about modal verbs. Right, modal verbs are auxiliary verbs or helping verbs. So, you will able to recall the verbs. In our verbs class, we had discussed about these kind of verbs, right? So, modal verbs are auxiliary verbs as well as helping verbs. So, we have in our verbs, action verbs, and auxiliary verbs, and modal verbs. Likewise, we had studied. So today we would like to talk about modal verbs, right? So modal verbs are auxiliary verbs that express ability, possibility, necessity, permissions, obligations, certainty, or probability. So these kind of expressions. So for these kind of expressions, we use modal verbs. So they are used with the base form of the verbs, base form of the verbs. So we'll see how we can use modal verbs. Likewise, we will study. So modal verbs என்று சொல்றது என்னன்னு சொன்னா modal verbs என்று சொல்றது நாங்க helping verbs மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பட் helping verbs சொல்றது நாங்க ஒரு டென்ஸை காட்டுறதுக்காக நாங்க யூஸ் பண்றதா இருக்கு. நீங்க பொதுவாக பாத்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப், பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், அது மாதிரி டூ வேர்ப்ஸ் இப்படி சொல்லி நாங்க பயன்படுத்திருப்போம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தியிருப்போம். பட் இங்க வந்துட்டு மாடல் வேர்ப்ஸ் சொல்றது என்னன்னு சொன்னா ஒரு எபிலிட்டி, இயலுமை, என்னால இயலாது இந்த மாதிரி காட்டுறதுக்காக. பாசிபிலிட்டி, பாசிபிலிட்டின்னு சொல்றதுன்னா ஒரு நடக்கும் நடக்காதுங்கிற மாதிரி. அது மாதிரி நெசசிட்டி, தேவை, அது மாதிரி பெர்மிஷன், ஒப்ளிகேஷன், சர்டினிட்டி, ப்ராபபிலிட்டி எல்லாமே இப்படி நாங்க இப்படிப்பட்ட தேவைகளுக்காக நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த மாடல் வேர்ப்ஸை எந்தெந்த விஷயத்துக்காக நாங்க யூஸ் பண்ண போறோம்ங்கிற விஷயத்த நாங்க தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அண்ட் தே ஆர் யூஸ்ட் வித் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா இந்த வகையான மாடல் வேர்ப்ஸுக்கு பிறகு நீங்க யூஸ் பண்ற வேர்ப்ஸ் வந்துகிட்டு எப்பவுமே வேர்புடைய முதலாவது வடிவமாக இருக்கு. வேர்புடைய முதலாவது வடிவமாக இருக்கு, ரைட்? ஸோ அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொன்னா மாடல் வேர்ப்ஸ் சொல்லுவோம். இதுல வரக்கூடிய மாடல் வேர்ப்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஷால், ஷுட், அது மாதிரி வில், வுட், இவங்களை தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா மாடல் வேர்ப்ஸ் பொதுவாக நாங்க சொல்றோம், ரைட்? இப்ப நாங்க இவங்களை எப்படி ஈஸியா ரிமெம்பர் பண்ணலாம்னு பார்த்தா we can remember them as you can see 2C, 2S, 2W, 3M, like in all our results, right? So like in all our results we can remember them 2C, 2S, 2W, and 3M. So 2C, can, could, 2C, can, could, 2S, shall, should, 2W, will, would, and 3M, may, might, must. So they are the modal verbs, the basic modal verbs we have to study, right? So இவங்களை தான் நாங்க மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? இப்போ எப்படி நாங்க பாடமாக்கி வச்சிருக்கலாம், எப்படி நாங்க ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கலாம்னு சொன்னா 2C, 2S, 2W, 3M. We can remember them as 2C, 2S, 2W, and 3M. 2C means can, could. 2S means shall, should. 2W means to, will, would. And 3M, may, might, must. Right? So these are the modal verbs. Are you okay with it? Are you okay? Yes, you're asking doubts. Right, right. Modal verbs ன்னு சொல்றது I repeat. So modal verbs ன்னு சொல்றது நாங்க auxiliary verbன்னு சொல்லுவோம். auxiliary verbன்னு சொல்லும் போது நாங்க helping verb,
அது மாதிரி ஆக்சிலரி verb. இப்போ ஹெல்பிங் வேர்புன்னு சொல்றது ஒரு ஆக்சிலரி, மாடல் ஆக்சிலரின்னு சொல்றது மாடல் வேர்ப். ஸோ நாங்கள் பொதுவாக எங்கள்கிட்ட ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கும், ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கும், அது மாதிரி மாடல் வேர்ப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு இயலுமைய, அது மாதிரி ஒரு நடக்க போற விஷயத்த, அது மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு, அது மாதிரி பெர்மிஷன் கேட்கறதுக்கு யூஸ் பண்ற வேர்ப்ஸ் தான் இந்த மாடல் வேர்ப்ஸ். இந்த மாடல் வேர்ப்ஸுக்கு பிறகு நீங்க யூஸ் பண்ற வேர்ப்ஸுக்கு எப்பவுமே வேர்புடைய முதலாவது வடிவத்துல வரும். ஸோ இதுதான் மாடல் வேர்ப்ஸ் உரிய பண்பாக இருக்கு. ஸோ இதை பத்தி நாங்க தெளிவாக பார்க்க இருக்கிறோம். ஸோ இதுல வரக்கூடிய மாடல் வேர்ப்ஸ் என்னன்னு பார்த்தா கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஷேல், ஷுட், வில், அது மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இதை நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிற விஷயம் எப்படின்னு பார்த்தா 2C 2S 2W 3Mங்கிற மாதிரி நாங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளலாம். ஸோ வி கேன் ரிமெம்பர் தேம் as 2C 2S 2W 3M. ரைட். ஸோ இதுதான் வந்துட்டு பொதுவாக நாங்கள் மாடல் வேர்ப்ஸை ஞாபகம் வச்சுக்கிற முறையாக இருக்கு. ரைட். யூ கேன் ரிமெம்பர் தேம் as 2C 2S 2W 3M. ரைட். So right, okay. So let's move on to the modal verbs. The first one, can. Right. Can shows ability, permissions, and possibility. Ability, permission, and possibility. We use can to show an ability, of a person, of a subject. ஒரு சப்ஜெக்டுடைய எபிலிட்டியை காட்டுறதுக்கு நாங்கள் கேனை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஐ கேன் swim. I can swim. என்னால் நீந்த முடியும். அது மாதிரி he can dance. அவனால் நடனம் ஆட முடியும். ரைட். இப்படி நாங்க என்ன செய்யறோம்னா, ஒரு எபிலிட்டியை காட்டுறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், ஒரு ஆள் இயலுமையை காட்டுறதுக்கு கேனை யூஸ் பண்றோம். அது மாதிரி பெர்மிஷன் சொல்லும் போது ஒரு ஆள்கிட்ட நாங்க கேட்கிறேன், நாங்க இந்த விஷயத்தை செய்யவா, அல்லது இன்னொரு ஆளுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் நாங்க கேனை யூஸ் பண்ணலாம். யூ கேன் பரோ மை புக். எந்த புத்தகத்தை நீங்க இரவில் எடுத்துக்கொள்ளலாம், நீங்க கடனாக பெற்றுக்கொள்ளலாம். யூ கேன் பரோ மை புக். பெர்மிஷன் கொடுக்க. அது மாதிரி கேட்கறதுக்கு கேன் ஐ கோ, நான் போகலாமா, போக முடியுமா, கேன் ஐ கோ. ரைட். எஸ், கேன் ஐ கோ அவுட் கேட்கறதுக்காக இந்த கேனை யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பொசிபிலிட்டின்னு சொன்னா, இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு இப்படி நடக்கும் சொல்லி ஒரு பாசிபிலிட்டி, இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றதுக்காக நான் யூஸ் பண்றது பாசிபிலிட்டி. இட் கேன் பி டேஞ்சரஸ். அது வந்து ஆபத்தாக அமையலாம். இட் கேன் பி டேஞ்சரஸ். இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த கேனுக்கு பிறகு நாங்க பி யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த கேன் பி, அது மாதிரி நாங்க எந்த ஒரு மாடல் வேர்புக்கு பிறகு பி யூஸ் பண்ணினாலும் நாங்க ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றோம்னு சொன்னா நாங்க அப்படி யூஸ் பண்ணுவோம். இட் கேன் பி டேஞ்சரஸ், இட் கேன் பி, ஷி கேன் பி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஓகே. நாங்க வந்துட்டு இந்த அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணணும்னு சொன்னா மாடல் வேர்புக்கு அடுத்ததாக பிஏ யூஸ் பண்ணி நாங்க அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணோம். ரைட். ஸோ இது வந்துட்டு கேன். நெக்ஸ்ட் ஒன், குட்னு சொன்னா என்னன்னு சொன்னா பாஸ்ட் எபிலிட்டி. பாஸ்ட்ல எனக்கு இப்படி நடந்திருக்கு, இப்படி நான் செஞ்சிருக்கேன், இப்படி எனக்கு ஏழுமா இருந்துச்சு. இப்ப சம்டைம்ஸ் the elder people means others, or grandparents might say that when I was young I could run fast when I was young. I could sing well when I was young. When I was in school I can I could I could perform well,
லைக்வைஸ் தே யூஸ் டு சே, ரைட்? இப்ப தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா, நான் அந்த வயசுல நான் இப்படி செஞ்சிருந்தேன், நான் அந்த வயசுல நான் இப்படி இருந்தேன், நான் ஸ்கூலுக்கு போற டைம்ல இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு சொல்லுவாங்க தானே. அந்த பாஸ்ட் எபிலிட்டியை சொல்றதுக்கு நாங்க யூஸ் பண்றது குட். அப்ப பாஸ்ட்ல ஒரு விஷயம் உங்களுக்கு ஏழுமாக இருந்துச்சு, இப்ப ஏலா சொன்னா நாங்க யூஸ் பண்றது குட். பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஏழுமாக இருந்துச்சு, ஆனா இப்ப உங்களுக்கு முடியாது, இந்த டைம்கள்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு குட்டை யூஸ் பண்ணலாம். ஐ குட் ரன் ஃபாஸ்ட் when I was young. I could run fast when I was young. நான் சிறு வயசாக இருக்கும்போது. when நாங்க நேத்து பார்த்திருந்தோம் subordinating conjunctionsல, so you can remember. I could run fast when I was young. past ability, past ability, ஒரு கடந்த காலத்துல எனக்கு முடியுமாக இருந்த விஷயத்தை நாங்க சொல்றது. ஐ குட் ரன் ஃபாஸ்ட், எனக்கு ஓட முடியுமாக இருந்தது. when I was young, நான் சிறிய வயதாக இருக்கும்போது, நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு ஓட முடியுமாக இருந்தது. அது மாதிரி பொலைட் ரிக்வெஸ்ட், பொலைட் ரிக்வெஸ்ட் இது வந்துட்டு பாஸ்ட் இல்ல, நாங்க ஒரு ஆள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது. இப்ப கேன் யூ ஹெல்ப் மீ, குட் யூ ஹெல்ப் மீ, இது ரெண்டுக்கும் வந்துட்டு நீங்க ரிக்வெஸ்டாக கேட்கலாம். கேன் அது மாதிரி குட், இது ரெண்டுக்கும் வித்தியாசப்பட்டு நீங்க ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்கீங்க எப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு நல்ல பழக்கமான ஒருத்தர் நீங்க வா போன்னு பேசக்கூடிய அளவுக்கு பழக்கமான ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு ரிக்வெஸ்டையோ அல்லது பெர்மிஷனோ கொடுக்கறதுக்கு நீங்க கேன் யூஸ் பண்ணலாம். நல்ல பழக்கமான ஒருத்தர், உங்களோட ஃப்ரெண்டு, உங்களோட தம்பி தங்கச்சி, அப்படி ஆக்களுக்கு நீங்க யூஸ் பண்ணும்போது யூ கேன் கோ, யூ கேன் கம், கேன் யூ கோ, கேன் ஐ கோ சொல்லி நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நீங்க ஒரு ஃபார்மல் பீப்புள்ஸ் கிட்ட, உங்களோட பிரின்சிபல்கிட்டயோ சார்கிட்டயோ, சம்டைம்ஸ் உங்களோட வயசை கூடினாக்கிட்ட மரியாதையான இடத்துல நீங்க யூஸ் பண்றது குட்டை யூஸ் பண்ணணும். குட் யூ ஹெல்ப் மீ, உங்களால் எனக்கு உதவ முடியுமா, உங்களால் எனக்கு உதவ முடியுமா. கேன் யூ ஹெல்ப் மீன்னா உன்னால் எனக்கு உதவ முடியுமாங்கிற கருத்தா வரும். சம்டைம்ஸ் கேன் யூ ஹெல்ப் மீ, உன்னால் எனக்கு உதவ முடியுமா. குட் யூ ஹெல்ப் மீ, உங்களால் எனக்கு உதவ முடியுமா. இப்ப இப்படி நீங்க எடுத்துக்கோட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு மரியாதையான இடத்துல நீங்க குட்டை யூஸ் பண்ணி பெர்மிஷன் கேட்பீங்க. ரைட். ஐ குட் ரன் ஃப்ரம் சைல்ட்ஹுட், இப்படி வராது. நோ, ஐ குட் ரன் இன் மை சைல்ட்ஹுட், ஃப்ரம் இல்ல, இன் மை சைல்ட்ஹுட். ரைட். ஸோ someone asked a doubt, so I could run from my childhood, so this sentence is incorrect. I could run in my childhood when I was in my childhood அப்படி நீங்க எழுதுங்க. Right, so that's okay. And other one, possibility, right? Possibility, it could rain later, it could rain later. இது என்னன்னு சொன்னா, இப்ப இட் கேன் ரெயின் லேட்டர், இட் குட் ரெயின் லேட்டர், இது ரெண்டையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப இட் கேன் ரெயின் லேட்டர் சொன்னா நல்லா இருட்டி கிடக்கு, நல்லா வானம் இருட்டு இருக்கு, நல்ல இருட்டாக இருக்கு, மழை பெய்யறதுக்கு ஒரு 80% சான்ஸ் இருக்குன்னு சொன்னா இட் கேன் ரெயின் லேட்டர் அல்லது இட் மே ரெயின் லேட்டர் நீங்க சொல்லலாம். நாங்க அடுத்த மே படிப்போம், அந்நேரம் அதையும் சொல்றேன். இட் குட் ரெயின் லேட்டர்னு சொன்னா மழை பெய்யலாம், பெய்ய மூடலாம், ஒரு ஒழுப்பம், நல்லா காத்தடிக்குது, கூதல் காத்தடிக்குது, ஆனா மழை பெய்யுற மாதிரி இருக்கு, ஆனா பெய்யுமான்னு சொல்லி தெரியாத சந்தர்ப்பத்துல நீங்க இட் குட் ரெயின் லேட்டா சொல்லி எழுத. பாசிபிலிட்டி, பெய்யலாம் பெய்யாமல் விடலாம். ரைட். அப்ப இப்படிப்பட்ட பாசிபிலிட்டிக்காக நாங்க குட்டை யூஸ் பண்ணோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், மே. மே என்று சொல்றது ஒரு விஷயம் நடக்கலாம், ஷுவரா நடக்கலாம், ஷுவரா நடக்கலாம்ங்கிற மாதிரி நாங்க கேட்கறதுக்கு நாங்க யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பெர்மிஷன், ஒரு ஆளுகிட்ட ஃபார்மலான முறையில பெர்மிஷன் கேட்கறது. ஸோ நாங்க பார்த்தோம் குட்டை யூஸ் பண்ணி பெர்மிஷன் கேட்டோம், ஃபார்மலான மாதிரி, அது பொலைட்டான மாதிரி. அது மாதிரி மே யூஸ் பண்ணினா இன்னும் ஃபார்மலாக இருக்கு. இப்போ ஃபார்மல் பீப்புள்னு சொல்லும் போது உங்களோட பிரின்சிபல் கிட்ட, உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட, அதுல ஒரு ஆஃபீஸ்ல நீங்க
கேட்கும்போது, ஒரு பெர்மிஷன் ஒன்று கேட்கும்போது நீங்க யூஸ் பண்றதுக்கு ஃபார்மலாக யூஸ் பண்றதுக்கு மேயை யூஸ் பண்ணலாம். நீங்க பார்த்துருப்பீங்க சம்டைம்ஸ், மே ஐ கம் இன், மே ஐ கம் இன், மே ஐ கோ, யூ மே கோ, யூ மே லீவ் ஏர்லி, இப்படி நாங்க பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு இந்த ஃபார்மலான இடத்துல நாங்க யூஸ் பண்றதுக்கு தான் இந்த மேயை பயன்படுத்தும். யூ மே லீவ் ஏர்லி, யூ மே லீவ் ஏர்லி, நீங்க வெளியாக வெளியாகலாம். அது மாதிரி பாசிபிலிட்டி, இந்த பாசிபிலிட்டி என்னன்னு கேனுக்கு நாங்க யூஸ் பண்ற மாதிரி. இட் மே ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை நாளைக்கு ஸ்னோ, பனி பெய்யலாம். ஸோ இது வந்துட்டு சான்ஸ் இருக்கு, கட்டாயம் சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம். நாளைக்கு இது இட் மே ஸ்னோ டுமாரோ, நாளைக்கு பனி பெய்யலாம், ரைட்? அப்ப எப்படி ஒரு சான்ஸ் இருக்கி சொல்லக்குள்ள நாங்க பாசிபிலிட்டியை யூஸ் பண்றதுக்கு. அது மாதிரி இட் மே ரெயின் டுடே, இன்றைக்கு மழை பெய்யலாம், இட் மே ரெயின் டுடே, நாங்க இப்படியும் நாங்க யூஸ் பண்ணலாம். இட் மே ரெயின் டுடே அப்படின்னு சொன்னா கட்டாயம் மழை பெய்யும் மாதிரி கருத்துக்காக நான் யூஸ் பண்றது. அது மாதிரி ஃபார்மல் ரிக்வெஸ்ட், ஃபார்மலான பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் நாங்க யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஃபார்மல் ரிக்வெஸ்ட், மே ஐ கம் இன், மே ஐ சிட் ஹியர், மே ஐ டேக் அ பிரேக், இப்படி நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா மேயை யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இது வந்துட்டு மே. அது மாதிரி மைட்ன்னு சொன்னா நாங்க குட் யூஸ் பண்ண மாதிரி, ஆனா நாங்க பெர்மிஷன் கேட்கறதுக்கெல்லாம் மைட்டை யூஸ் பண்ண மாட்டோம். மைட்டை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னா வீக்கா பாசிபிலிட்டி வீக்கா இருக்கிற டைம்ல. இப்ப நாங்க சொன்னோம் தானே, மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இல்லை, ஆனா இருக்கலாம், மழை பெய்யலாம், ஒரு புதல் காத்தொண்டு அடிக்குது, சம்டைம்ஸ் பெய்யலாம், பெய்ய மூடலாம் சொல்ற மாதிரி நாங்க சொல்றதுக்காக யூஸ் பண்றது மைட். அப்ப இட் மைட் ரெயின் டுடே, இட் மே ரெயின் டுடேன்னு சொன்னா கட்டாயம் மழை பெய்யும். இட் மைட் ரெயின் டுடேன்னு சொன்னா இன்னைக்கு மழை பெய்யலாம், பெய்யாம விடலாம்ங்கிற மாதிரி சான்ஸாக இருக்கு. ஸோ வீக்கர் பாசிபிலிட்டி. ஹி மைட் கம் டு த பார்ட்டி, அவர் பார்ட்டிக்கு வரலாம் அல்லது வராம விடலாம்ங்கிற கருத்தாரி. வரலாம் வராம விடலாம்னு சொன்னா நாங்க மைட்டை யூஸ் பண்ணுவோம். ஹி மே கம் டு த பார்ட்டி, அவர் வாரதுக்கு சான்ஸ் இருக்கு, கட்டாயம் வருவாரு இந்த மாதிரி சொன்னா ஹி மே கம் டு த பார்ட்டி, ரைட்? இட் இஸ் ஓகே. அது மாதிரி சஜஷன், ஒரு ஆளுக்கு சஜஷன் பண்றது. இப்ப நீங்க இதை ட்ரை பண்ணலாம், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது அவரோட விருப்பம். பட் நீங்க சஜஷன் சொல்றீங்க, யூ மைட் வாண்ட் டு ட்ரை திஸ் டிஷ், நீங்க இந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்க்கறதுக்கு நீங்க விருப்பப்படலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது அவரோட விருப்பம், அவரு செய்யறாரா இல்லையோ. நீங்க சொன்ன நார்மலா ஒரு சஜஷன் ஒன்று சொல்றதுக்காக மைட்டை யூஸ் பண்ணீங்க. பொதுவாக நாங்க இந்த சஜஷனுக்காக மைட்டுங்கிறத தவிர யூ ஷுட்னு சொல்லி நாங்க யூஸ் பண்ணுவோம். அதையும் பார்ப்போம் என்ன விஷயம் சரி. மைட்டை விட ஒரு ஆளுக்கு சஜஷன் சொல்றதுக்கு ஷுட் தான் மிகவும் பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. பட் நாங்க மைட்டும் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி வீக்க பாசிபிலிட்டி, அவர் வரலாம் வராம விடலாம்ங்கிறதுக்காக நாங்க மைட்டை யூஸ் பண்ணோம். மழை பெய்யலாம் பெய்யாம விடலாம் சொன்னா மைட்டை யூஸ் பண்ணுவோம். அண்ட் மஸ்ட்னு சொன்னா என்னன்னு சொன்னா கட்டாயம். மஸ்ட்னு சொன்னா கட்டாயம் நாங்க செய்ய வேண்டிய விஷயம், கட்டாய கடமை. இப்ப நாங்க முஸ்லிம் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற வழியால சொல்லலாம் ஃபர்ல ஐன்னு சொல்லுவோம், கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம். இப்ப ஃபர்ல், அப்ப நெசசிட்டி, நீங்க கட்டாயம் செய்யத்தான் வேணும், எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, நீங்க செய்யத்தான் வேணுங்கிற மாதிரி. யூ மஸ்ட் வியர் a seat belt, you must wear a helmet, you must drive with your driving license, இப்படி சொல்றோம் தானே, கட்டாயம் செய்யணும். அது மாதிரி she must be tired after the trip, right? certainty, இது என்னன்னு நிச்சயமா அந்த ட்ரிப்புக்கு பிறகு அவள் டயர்டாகத்தான் இருப்பாள், நிச்சயமா இது நிச்சயமா இப்படித்தான் இருப்பா என்று சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்றது மஸ்ட். she must be tired after the trip, அந்த ட்ரிப்புக்கு பிறகு அவ கடுமையாக டயர்டாக இருப்பா சொல்றோம், ரைட்?
இப்போ நெசசிட்டி அது மாதிரி ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன், சர்டனிட்டி. இப்போ ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன் நாங்க சொல்லலாம் யூ must pray Allah. You must pray Allah. அல்லாஹ் கட்டாயம் வணங்கணும். ஸ்ட்ராங்கான ஆப்ளிகேஷன், நம்பிக்கை. ரைட், கிளியர்? ரைட், ஓகேவா? அப்ப மஸ்ட்னு சொன்னா கட்டாயம் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். ரைட், வெயிட் a minute. Yeah, you must pray 5 times a day. You must pray 5 times a day. He must be rude. ரூட் இப்படி வரலாம். அவர் வந்துட்டு பாக்குறதுக்கு ஒரு டெரரான ஆள் அடிக்காருன்னு ஓம் அவர் வந்துட்டு ரூடான ஆள் அடிப்பார். அவர் வந்துட்டு ஒரு கடுமையான ஆள் இருப்பாரு மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா ஓம் அவர் அப்படித்தான் இருப்பாரு சொன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். ஹி மஸ்ட் பி ரூட். அது மாதிரி ஹி மஸ்ட் பி கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். பாக்குறதுக்கு ஒரு சபியா ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்காருன்னு ஓம் இவர் வந்து பாக்குறதுக்கு இப்படி இருக்காரு. ஸோ ஹி மஸ்ட் பி, he seems like a chocolate boy, so he must be kind. இப்படி நீங்க யூஸ் பண்ணலாம். ரைட், ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஆப்ளிகேஷன், அது மாதிரி நெசசிட்டி அண்ட் சர்டனிட்டி. சர்டனிட்டின்னு சொன்னா நிச்சயம் இப்படிதான் இருக்கணும்ங்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மஸ்ட். அண்ட் அதாவது இது வந்துட்டு ஷேல்னு சொல்றது ஃபியூச்சர் இன்டென்ஷன். ஃபியூச்சர் இன்டென்ஷன் சொல்லும் போது என்னச்சுன்னா ஃபியூச்சர்ல இப்படி இருக்கலாம், அது மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு நாங்க யூஸ் பண்றது. சிம்பிள் ஃபியூச்சருக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஐ ஷால் கால் யூ டுமாரோ, நாளைக்கு நான் உனக்கு கால் பண்ணுவேன். ஃபியூச்சர்ல சொல்றது. அது மாதிரி சஜஷன் வந்துட்டு பொதுவாக நாங்க போவோமா, நாங்க இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி சஜஷன் சொல்றது. நாங்கங்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ். அதுக்கு நாங்க யூஸ் பண்றது ஷால் வி டான்ஸ், ஷால் வி கோ டு த பார்க், ஷால் வி கோ ஃபார் அ ட்ரிப், ஷால் வி ப்ரிப்பேர் அ பேப்பர், ஷால் வி கிரியேட் அ பாக்ஸ் இப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க சஜஷனுக்காக நாங்க யூஸ் பண்றதுதான் இந்த ஷால். ரைட், ஸோ அது மாதிரி ஷேல்னு சொல்றது ஃபியூச்சர் இன்டென்ஷன் ஐக்கு, அது மாதிரி விக்கு. அது மாதிரி வி, இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் நாங்க யூஸ் பண்றது ஷேல். ஸோ இதை பத்தி நாங்க ஃபியூச்சர் படிக்கும் போதும் பார்த்துருக்கிறோம். சிம்பிள் ஃபியூச்சர் படிக்கும் போதும் நாங்க பார்த்துருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஷேல். அது மாதிரி ஷுட்டுங்கிறது நான் முன்னவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஷுட்டுன்னு சொல்றது என்னன்னு சொன்னா நீங்க ஒரு ஆளுக்கு சஜஷன் பண்றீங்க, நீங்க ஒரு ஆளுக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்றது ஷுட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாங்க மைட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்றதுக்கும் ஒரு ஆளுக்கு சஜஷன் கொடுக்கறதுக்கும் பொதுவாக நாங்க யூஸ் பண்றது யூ ஷுட் ஈட் மோர் வெஜிடபிள்ஸ். அட்வைஸ், இது வந்துட்டு அட்வைஸ். இப்ப அட்வைஸ்ன்னு சொல்லும்போது நீங்க வந்துட்டு நிறைய பழம் சாப்பிடணும், நிறைய மரக்கறி சாப்பிடணும், நீங்க இறைச்சி சாப்பிடுறத தவிர்க்க. யூ ஷுட் நாட் ஈட் மீட், நீங்க வந்துட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது. யூ ஷுட் நாட் ஈட் ஃபிஷ், நீங்க மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், நாங்க ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்றோம். அது மாதிரி யூ ஷுட் நாட் ஈட் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது இப்படி நாங்க சொல்றதுக்கு தான் நாங்க என்ன செய்யறோம் ஷுட்டை யூஸ் பண்ணோம். அது மாதிரி ரெக்கமெண்டேஷன்,
ரெக்கமெண்டேஷன் தான். நீங்க இதை ட்ரை பண்ணலாம், நீங்க இந்த யூனிவர்சிட்டியை ட்ரை பண்ணலாம், நீங்க இந்த காலேஜுக்கு போகலாம், நீங்க இந்த சாப்பாடை சாப்பிடலாம், இப்படி சொல்லி ரெக்கமெண்ட் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்றது இந்த ஷுட் தான். ஷுட்டை தான் நாங்க என்ன செய்வோம் சொன்னா ரெக்கமெண்டேஷனுக்கும் நாங்க யூஸ் பண்ணோம். அது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் சொன்னா இப்ப ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது, ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது, பட் இந்த டைமுக்கு நடக்கலாம் என்று சொல்றதுக்கு நாங்க யூஸ் பண்றது. இது வந்துக்கிட்டு மைட் மாதிரி, மைட்டுக்கு பதிலாக நீங்க யூஸ் பண்ணலாம். The train should arrive at 5. 5 மணிக்கு வரலாம், 5 மணிக்கு வரலாம். அப்ப இதே இடத்துல நீங்க the train might arrive at 5 o'clock, 5 PM அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்க யூஸ் பண்றதுதான் should, ரைட்? ஸோ இப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் should. அண்ட் அது மாதிரி வில்லுன்னு சொல்றது என்னன்னு சொன்னா ஃபியூச்சருக்கு நாங்க யூஸ் பண்றது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், ஃபியூச்சர் டென்ஸுக்கு எல்லாம் நாங்க யூஸ் பண்றது இந்த வில் ஃபியூச்சர் சர்டனிட்டி, ஃபியூச்சர்ல நிச்சயமாக நடக்குங்கிற விஷயத்துக்காக நாங்க யூஸ் பண்றது வில். ஐ வில் இட் வில் ரெயின் டுமாரோ, ஐ வில் கம் டு த பார்ட்டி, ஐ வில் be a doctor in my future intentionக்காக நீங்க யூஸ் பண்ணலாம். அது மாதிரி வில்லிங்னஸ். வில்லிங்னஸ் சொன்னா ஆசை, ஆசைப்படுறேன், நான் இதுக்காக ஆசைப்படுறேன். எதுக்காக? will you marry me, நீ என்ன திருமணம் முடிக்க விருப்பமா, will you marry me. அது மாதிரி I will be a doctor one day, நான் ஒரு நாள்ல டாக்டராக ஆசைப்படுறேன். ஐ வில் பி எ டீச்சர் ஒன் டே, இப்படி நாங்க சொல்லலாம் தானே, அதுக்காக யூஸ் பண்றதெல்லாம் இந்த வில். அது மாதிரி ப்ராமிஸ், ஒரு ஆளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் நாங்க வில்ல தான் யூஸ் பண்ணோம். ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன். ஐ வில் கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணுவேன், கட்டாயம் உனக்கு கால் பண்ணுவேன் சொல்லி ப்ராமிஸ் பண்றதுக்கும் நாங்க இந்த வில்ல தான் யூஸ் பண்ணோம், ரைட்? அது மாதிரி வுட், ரைட்? இப்ப வுட்டு என்னன்னு சொன்னா, வுட்டுங்கிறதும் இந்த பொலைட் ரிக்வெஸ்ட், வுட்டுங்கிறதும் பொலைட் ரிக்வெஸ்டுக்காக யூஸ் பண்றது. அது எப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு ஆளை பார்த்து அவருக்கு என்ன விருப்பமோ இல்லையோன்னு நமக்கு தெரியா, அவரு பேசுவாரோ இல்லையான்னு நமக்கு தெரியா, பட் அந்த டைம்ல அவர்கிட்ட போய் பேசணும், அவர்கிட்ட போய் பேசணும்னு சொன்னா அந்த டைம்ல நாங்க யூஸ் பண்றது வுட், பொலைட் ரிக்வெஸ்ட். வுட் யூ லைக் சம் டீ, உங்களுக்கு டீ குடிக்க விருப்பமா? அவரு டீ விருப்பமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியா, பட் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் டைம்ல நீங்க யூஸ் பண்றது இந்த வேர்ட், would you like some tea. அது மாதிரி would you prefer, would you prefer tea or coffee, நீங்க வந்துட்டு டீயை விருப்பப்படுவீங்களா அல்லது காஃபியை விருப்பப்படுவீங்களா, ரைட்? அது மாதிரி நாங்க ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொன்னா நாங்க அடுத்து படிக்க இருக்கிறோம் இஃப் க்ளோஸ், மெயின் க்ளோஸ், கண்டிஷனல்ஸ். இப்போ இந்த டைம்ல வந்துக்கிட்டு நாங்க இப்படி நடக்காம இப்படி நடந்திருந்தா நான் இப்படி நடந்திருப்பேன், அது மாதிரி நான் நீயா இருந்தா நான் வேற மாதிரி செஞ்சிருப்பேன், இப்படி சொல்லி நடக்க வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்த சொல்லுவோம் தானே, நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்றது. அது மாதிரி நடக்க வாய்ப்பில்லாத ஒரு சுச்சுவேஷனை சொல்றதுக்கு நாங்க யூஸ் பண்றது இந்த would. இஃப் ஐ வர் யூ, நான் நீயாக இருந்திருந்தால், நான் நீயாக இருந்திருந்தால் ஐ வுட் ஸ்டடி ஹார்டர், நான் கடுமையாக படிச்சிருந்திருப்பேன். நான் நீயாக இருந்திருந்தால், நான் நீயாக இருந்திருந்தால் நான் கடுமையாக படித்திருந்திருப்பேன். இப்படி நாங்க என்ன செய்யற, நான் வாய்ப்பு இல்லை பட் இப்படி இருந்தா நான் இப்படி செய்வேன்ங்கிற மாதிரி யூஸ் பண்றது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அது மாதிரி பாஸ்ட் ஹேபிட், பாஸ்ட் ஹேபிட் என்று சொல்லும்போது நான் குட்டுன்னு நாங்க சொல்லணும் தானே, குட்டுக்கு யூஸ் பண்ணோம் பாஸ்ட் எபிலிட்டி மாதிரி. பாஸ்ட் ஹேபிட், when I was a child I would play outside every day.
நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நான் குழந்தையாக இருக்கும்போது, நான் சிறுவனாக இருக்கும்போது, ஐ வுட் பிளே அவுட் சைட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் எனக்கு வெளியே விளையாட போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்படி நாங்க என்ன செய்ய சொன்னா, எங்களோட பாஸ்ட் ஹெபிட்டை சொல்றதுக்கு, பாஸ்ட் எபிலிட்டியை சொல்றதுக்கு நாங்க ஐ குட்ட யூஸ் பண்ணுவோம். ஐ குட்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். குட்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் ஹெபிட்டை யூஸ் பண்றது, பாஸ்ட் ஹெபிட் உங்களோட பழக்கம், பாஸ்ட்ல உங்களுக்கு இருந்த ஒரு பழக்கத்தை சொல்றதுக்கு நீங்க வுட்டை யூஸ் பண்ணுவீங்க. ரைட்? இஸ் இட் ஓகே? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? விளங்கிச்சா? ரைட். ஸோ லெட்ஸ் ரீகேப். மாடல் வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ் என்று சொல்றது அதுவும் ஒரு வேர்ப்ஸ், ஒரு ஆக்ஷனை காட்டக்கூடியது தான். பட் நாங்க எதுக்காக யூஸ் பண்ணோம்னு சொன்னா, ஒரு எபிலிட்டி, பாசிபிலிட்டி, அது மாதிரி நெசசிட்டி, பெர்மிஷன்ஸ், ஒப்ளிகேஷன்ஸ், சர்டனிட்டி, ப்ராபபிலிட்டி இதுகளை காட்டுறதுக்காக நாங்க யூஸ் பண்றது இந்த மாடல் வேர்ப்ஸ். ஸோ தே ஆர் யூஸ்ட் வித் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ். இந்த வேர்புக்கு பின்னால நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க வேர்புடைய முதலாவது வடிவத்தை தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ அது மாதிரி மாடல் வேர்ப்ஸை நீங்க ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்றதுக்கு இப்படி யூஸ் பண்ணலாம். 2C, 2S, 2W, 3M இப்படி நீங்க யூஸ் பண்ணலாம். ரைட்? அது மாதிரி 2C சொன்னா கேன் குட், 2S சொன்னா ஷேல் ஷுட், 2W வில் வுட், 3M மே மைட் மஸ்ட். இதை நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா மாடல் வேர்ப்ஸுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கிற முறையா இருக்கும். கேன் சொன்னா எபிலிட்டி, பெர்மிஷன்ஸ், அது மாதிரி பாசிபிலிட்டியை காட்டுறது. ஸோ ஐ கேன் ஸ்விம், யூ கேன் borrow மை புக், அது மாதிரி இட் கேன் பி டேஞ்சரஸ், அது மாதிரி ஐ கேன் ஸ்விம்ங்கிறது எபிலிட்டியா இருக்கும். யூ கேன் borrow மை புக் பெர்மிஷன், இட் கேன் பி டேஞ்சரஸ் பாசிபிலிட்டி இப்படி நாங்க சொல்லுவோம். அது மாதிரி குட்னு சொல்றது பாஸ்ட் எபிலிட்டி, பாஸ்ட்ல உங்களுக்கு இயலுமாக இருந்த விஷயத்த நீங்க சொல்றதுக்கு குட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஐ குட் ரன் ஃபாஸ்ட் வென் ஐ வாஸ் யங். அது மாதிரி பொலைட் ரிக்வெஸ்ட், குட் யூ ஹெல்ப் மீ, பொலைட்டாக நாங்க ஒரு ஆள்கிட்ட தன்மையாக கேட்கறதுக்கு பொலைட் ரிக்வெஸ்ட்டை பயன்படுத்துவோம். அது மாதிரி பாசிபிலிட்டி, இட் குட் ரெயின் லேட்டர், பெய்யலாம் பெய்யாம விடலாம், மழை பெய்யலாம் பெய்யாம விடலாம். மேன்னு சொல்றது கட்டாயம் நடக்கலாம், நடக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி நாங்க யூஸ் பண்றதுக்கு இப்போ மே யூஸ் பண்ணுவோம். இட் மே ஸ்னோ டுமாரோ, அது மாதிரி யூ மே லீவ் ஏர்லி, அது வந்துட்டு பெர்மிஷனாக நாங்க பயன்படுத்துவோம். அது மாதிரி ஃபார்மல் ரிக்வெஸ்ட், ஃபார்மல் இடத்துல நாங்க வந்துட்டு ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்கறதுக்கு நாங்க மே ஐ கம் இன், மே ஐ சிட் ஹியர் இப்படி நாங்க மே யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி மைட்னு சொல்றது வீக்கா பாசிபிலிட்டி, வீக்கான ஒரு பாசிபிலிட்டியை நாங்க காட்டுறதுக்கு நாங்க யூஸ் பண்றது மைட். இப்ப இது வந்துட்டு நடக்கலாம், நடக்காம விடலாம். ஹி மைட் கம் டு த பார்ட்டி, அவர் பார்ட்டிக்கு வரலாம், வராம விடலாம். அது மாதிரி ஒரு ஆளுக்கு சஜஷன் கொடுக்கறதுக்கும் நாங்க யூஸ் பண்ணோம். யூ மைட் வாண்ட் டு ட்ரை திஸ் டிஷ். இப்போ இதுக்கு பதிலாக நீங்க ஷுட்டை யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் வாண்ட் டு ட்ரை திஸ் டிஷ் அப்படின்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணலாம் சஜஷன். அது மாதிரி மஸ்ட்னு சொல்றது கட்டாயமாக நாங்க பயன்படுத்துறதுக்கு நெசசிட்டி, தேவை, இந்த கட்டாய தேவையா, யூ மஸ்ட் வேர் அ சீட் பெல்ட், யூ மஸ்ட் வேர் அ ஹெல்மெட் இப்படி நாங்க யூஸ் பண்றதுக்கு மஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ராங் ஒப்ளிகேஷன், கட்டாய கடமைக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சர்டனிட்டி, நிச்சயமாக பயன்படுத்துறதுக்கு நாங்க இப்படி யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஷேல்னு சொல்றது ஃபியூச்சர் இன்டென்ஷனுக்கும், அது மாதிரி ப்ளூரல் வி, வி ஷெல் வி டான்ஸ், ஷெல் வி கோன்னு சொல்லி வீக்கு நாங்க கேட்கறதுக்காக சஜஷனுக்காக யூஸ் பண்றது. ஷுட்னு சொல்றது ஒரு ஆளுக்கு நாங்க அட்வைஸ் பண்றது, அது மாதிரி ரெக்கமெண்டேஷனுக்காகவும் எக்ஸ்பெக்டேஷனுக்காகவும் பயன்படுத்தும். ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீங்க ஷுட்டை தான் கூடுதலாக யூஸ் பண்ணணும். யூ ஷுட் ஈட் மோர் வெஜிடபிள்ஸ், யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர் இப்படி சொல்லி ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். அது மாதிரி யூ ஷுட் ட்ரை திஸ் அப்படி நீங்க யூஸ் பண்ணலாம். வில்லுன்னு சொல்றது ஃபியூச்சருக்காக நாங்க யூஸ் பண்றது. அது மாதிரி புட்டுன்னு சொல்றது நாங்க பொலைட் ரிக்வெஸ்ட், அது மாதிரி ஹைப்போதிட்டிக்கல் சுச்சுவேஷன், அது மாதிரி பாஸ்ட் ஹேபிட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் பிரேக்குக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி முழுமையாக பார்ப்போம். ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் யூ கேன் டேக் அ பிரேக் அன்டில் 9:15 which is okay.